கூப்பிடுறேன்யா. குடியில யார் இருக்கா? யாரோ வந்திருக்காங்க. நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ராசா வணக்கம். இளவரசிக்கு வணக்கம். மருமகளே, என் மகன் எங்கே? உள்ளதா இருக்காரு. வர சொல்றேன். இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என் மருமகளையும் உன்னையும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி காவலாளிங்களை அனுப்பி எந்த விதத்திலேயாவது மைனாவை வர வைக்க எப்படியும் முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை நான் நம்ப தயாரா இல்லை. உன் கோபம் புரிகிறது. ஆனால் அப்போது நான் காந்தாரிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதனால் உன் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ விரும்பி மைனாவை திருமணம் செய்து கொண்டாய் என்று தெரிந்ததும் காந்தாரி உன் காதலை புரிந்து கொண்டு அவளுக்கு உன்னை திருமணம் முடித்து கொடுப்பதாக நான் செய்து கொடுத்த சத்தியத்தை அவள் திரும்ப பெற்றுக்கொண்டாள். ஆகையால் இப்போது எனக்கு உன் மீதும் என் மருமகள் மைனா மீதும் எந்த கோபமும் இல்லை. மனதார உங்களை வாழ்த்தி அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இனி நீயும் என் மருமகள் மைனாவும் இந்த குடிசையில் வாழத் தேவையில்லை. அரண்மனையில் ராஜபோகமாக வாழலாம். என்ன சொல்கிறாய்? எங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை தேவையில்லை. இந்த குடிசையே போதும். நாங்க இங்க சந்தோஷமா வாழ்வோம். நீங்க கிளம்புங்க.